சென்னையில் 10வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள துப்புரவு தொழிலாளர்களை சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். இது குறித்த விவரங்களை செய்தியாளர் சுபாஷ் வழங்க கேட்கலாம். சுபாஷ், விவரங்கள். சென்னையில மாநகராட்சி கட்டடத்துக்கு வெளியாக 10வது நாளாக தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட வருவது நமக்கு தெரியும். 2 மண்டங்களை சார்ந்த இந்த தூய்மை பணியாளர்கள் தங்களை நிரந்தர பணியாளர்களாக நியமிக்க வேண்டும், ஒப்பந்த முறையை கைவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்துதான் 10 நாளாக கடந்த 1ஆம் தேதியிலிருந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அவர்களை சந்தித்து வரக்கூடிய சூழ்நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் இன்று அந்த தொழிலாளர்களை சந்தித்து அவர்களை குறைகளை கேட்டறிந்திருக்கிறார். இது குறித்து செய்தியாளர்களிடம் சந்தித்த பொழுது இவர்களது போராட்டம் ஒரு நியாயமான போராட்டம் என்றும் அரசின் சார்பில் பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு அதுக்கு முன்வர வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார். அதை தாங்கள் நம்புவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் ரீதியாக இல்லாமல் ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தர பணியாளர்களாக கொண்டு வர வேண்டும் என்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அடிப்படை கொள்கையை அவர் வலியுறுத்தியும் பேசியிருக்கிறார். தொடர்ச்சியாக தங்களது ஆதரவை இவர்களுக்கு இருக்கும் என்றும் இந்த விவகாரத்தில் ஒரு சுமூகமான முடிவில் பேச்சுவார்த்தை மூலம் எட்ட வேண்டும் என்கின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலைப்பாடு என்றும் சண்முகம் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பிலையும் தெரிவித்திருக்காரு. இதை தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் இந்த போராட்ட குழுவினரை இன்னும் சற்று நேரத்தில் சந்திக்க இருக்கிறார். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுபாஷ்.